தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் தயார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தாவேகா கட்சி பதிவு செய்து ஒரு ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் இம்மாத இறுதிக்குள் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகன். வணக்கம் ஜெகன். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் தற்போது தயாராக இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் முதலில் பதிவு செய்தார்கள். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தில் யாருக்கும் பதவி நியமனம் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த கட்சியின் பார்த்தீர்களானால் இதுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு முன்பு மக்கள் இயக்கமாக செயல்பட்ட போது அதனுடைய மாவட்ட செயலாளர்களே தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்களாக அவர்கள் தங்களது பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களுடன் அந்த பட்டியலை தயார் செய்து தற்போது இந்த வாரத்திற்குள் தேர்தல் ஆணையத்தில் இந்த பட்டியலை ஒப்படைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்ந்த அணிகள் தற்போது டெல்லிக்கு பயணம் செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது 100 மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் நியமனம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதற்கான பட்டியல் தயாராக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை போன்ற பெரிய மாவட்டங்களில் 6 மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் நியமிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். மதுரையில் 5, நெல்லை, கோவையில் 4, நெல்லையில் 2, திருச்சியில் 3 இது போன்ற 100 மாவட்ட செயலாளர்களை அவர்கள் தங்கள் பட்டியலில் வைத்திருப்பதாகவும் இவர்களுக்கான இந்த பதவியை இந்த மாதத்திற்குள் அதை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் அறிவித்த பின்பு பார்த்தீர்களானால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாநிலம் முழுவதும் பார்த்தீர்களானால் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது.